இதை பற்றி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். ஆழமான கேள்விகள், அறிவார்ந்த பதில்கள், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியிருக்கிறது. இந்த புக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அறிவு சார்ந்து இயங்குகிற அனைவருமே நிச்சயமாக இந்த புத்தகத்தை படித்திருப்பார். நான் தொடர்ந்து படிக்கக்கூடியவர். நான் படித்த ஃபீல்டு சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் கூட நான் தொடர்ந்து புத்தகங்களை படிப்பேன். நான் படிக்கிற காலத்திலே நான் கோல்டு மெடலிஸ்ட். நான் படித்த ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதில் அரியர் இருந்ததே எனக்கு தான். ஏன்னா நான் இந்த போராட்டங்கள் அது மாதிரி போய்கிட்டு இருக்கனால என்னை சஸ்பெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஏறக்குறைய 22 பேப்பர் ஒரே நேரத்தில் எழுதி பாஸ் பண்ண ஆள். நான் என்ன உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். டிகிரி சர்டிஃபிகேட்டையும் மார்க் சர்டிஃபிகேட் காட்டுறேன். ஒரே சப்ஜெக்ட் ஒரே டைம்லேயே ஏறக்குறைய 3 செமஸ்டர். இந்த புத்தகத்தில் முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறத விட இவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி களமாடியவர் தான் நம்ம அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஒரு கருத்து சொல்லுவார். அவர் ரொம்ப இறை நம்பிக்கை உள்ளவர். சரிங்களா? அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அவர் பகவத்கீதையுடைய கருத்துக்கள், அதே நேரத்தில் திருக்குறளுடைய கருத்துக்கள், அதே வேதத்துடைய கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அக்னி சிறகுன்னு ஒரு புத்தகம், அதை நான் படிச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி எல்லாருமே செயல்படுவாங்க. ஒரு சில மனிதர்கள் மட்டும் அந்த உலகத்திற்கு நேர் எதிராக செயல்படுவார்கள். அந்த நேர் எதிராக செயல்பட்டவர்கள் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் இருக்கிற பெரிய அறிஞர் பெருமக்கள் மிக சிறந்தவை, சிறப்பான கண்டுபிடிப்பு அப்படின்னு அவங்க ஒரு 4-5 சொல்றாங்க. முதல்ல 4 கண்டுபிடிப்புகளை சொல்றேன். 4வது கண்டுபிடிப்பு என்னன்னா குண்டூசின்றாங்க. அந்த குண்டூசி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அது குண்டூசியாக இருக்கு. அதுல தேசிய பொது வானொலி அமெரிக்காவே இந்த புத்தகத்தை பத்தி சொல்லுதுங்க. மனித குலத்திற்கு ஸ்டீபன் ஹாக்கிங் விட்டு செல்லும் இறுதி கொடை இந்நூல். என்ன சொல்லுதுன்னா, கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா அது கேட்க இந்த புத்தகம். பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, அறிவார்ந்த வேறு உயிரினங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்றனவா, வருங்காலத்தை நம்மால் கணிக்க முடியுமா. அறிவு நீங்க வளர 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 நீங்க கடவுள்கிட்ட கிட்ட போயிருவீங்க. கடவுளுக்கு எதிரானவர் ஒன்றும் அறிவு இல்லை. ஏன்னா இவர் சொன்னதான் சொல்றேன். இவர் புத்தரை பத்தி தான் நிறைய எழுதியிருக்கிறார். 4 உண்மை புத்தர் என்ன சொல்றாருன்னா, உலகம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுன்றார். கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்காங்க. வீட்லேயும் அவ்வளோ செத்து போயிடுவார்னு நினச்சிட்டாங்களாம். பேச்சு வரல. இவர் இவ்வளவு எழுதுறது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற அந்த வைப்ரேஷன், அவர் கண் அசைவுகள், கையுடைய அந்த துடிப்புகள், இதை வச்சு எழுதப்பட்டது அந்த கருத்துக்கள் எல்லாமே. இயற்கை விதிகள் நிலையானவை என்று என்னைப் போலவே நீங்களும் ஏற்றுக்கொண்டால் கடவுளுக்கு இங்கு என்ன வேலை என்று கேள்வி கேட்க அதிக நேரமாகாது. நீங்களும் பகவத்கீதை படிக்கலான்னு தெரியல, ஆனால் அதில் ஒரு கருத்தே இதுக்கு ஒத்து வரும். அது நிறைய பேர் வெளியில சொல்றது இல்லை, இந்த இதுக்கே ஒத்து வரும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழ் அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். எப்போதுமே தொடர்ந்து அரசியல் சார்ந்தோ இல்லை நாங்கள் சினிமா சார்ந்தோ அந்த மாதிரி கேட்கும் பொழுது இன்னைக்கு நாங்கள் நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். ஆழமான கேள்விகள், அறிவார்ந்த பதில்கள், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியிருக்கிறது. இந்த புக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த புத்தகம் நான் படிச்சிருக்கனா என்று கேள்வி கேட்பதை விட என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா அறிவு சார்ந்து இயங்குகிற அனைவருமே நிச்சயமாக இந்த புத்தகத்தை படித்திருப்பார்கள். நான் தொடர்ந்து படிக்கக்கூடியவன். நான் படித்த ஃபீல்டு சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் கூட நான் தொடர்ந்து புத்தகங்களை படிப்பேன். நான் படிக்கிற காலத்திலே நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. சரிங்களா? ஒரு சப்ஜெக்டில், அதுவும் குறிப்பாக கெமிஸ்ட்ரின்னு ஒரு பேப்பரில் நான் ஃபெயிலாக போயிட்டேன். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன அந்த பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டே அப்படின்னு. அதற்காகவே அதை படித்து அதை நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வாங்கின ஆள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான உங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நீ கேட்டதுக்காக நான் அந்த காலேஜில் எனக்கு தான் அரியர் அதிகம். நான் படித்தது ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதில் அரியர் இருந்ததே எனக்கு தான். ஏன்னா நான் இந்த போராட்டங்கள் அது மாதிரி போய்கிட்டு இருக்கனால என்னை சஸ்பெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. அது அவ்வளோ அரியர் இருந்துச்சு எனக்கு. ஆனால் நான் எங்கள் பிரின்சிபால் கருப்பண்ணே இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவர்கிட்ட சேலஞ்சு பண்ணேன். சார், நான் இன்ஜினியரிங் முடிக்கும்போது ஃபைனல் இயரில் எல்லாத்தையும் முடிப்பேன். அப்படி முடிக்க முடியவில்லை என்றால் நான் காலேஜில் அரியர்லாம் எழுத மாட்டேன்னு சொன்னேன்.
அதே மாதிரி ஏறக்குறைய 22 பேப்பர் ஒரே நேரத்தில் எழுதி பாஸ் பண்ண ஆள். நான் வேணா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட்டையும் மார்க் ஷீட்டையும் காட்டுறேன். ஒரே சப்ஜெக்ட் ஒரே டைம்லேயே 22 ஏறக்குறைய 3 செமஸ்டர் எழுதி நான் பாஸ் பண்ணேன். ஏன்னா நான் படித்தா பாஸ் பண்ண முடியும். அந்த இது எனக்கு தொடர்ச்சியாக இருந்துச்சு. அதில் கூட நான் எழுதின ப்ராஜெக்ட் வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங்னு எழுதி அதுதான் யூனிவர்சிட்டி லெவலில் அதுக்கு ஃபேமஸ் ஆச்சு அந்த காலகட்டத்தில். என்ன அந்த புத்தகத்துடைய சிறப்பு என்னென்னா, அந்த ப்ராஜெக்டில் சைக்காலஜியில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நிறைய பேர் மூவ் பண்ணுறாங்க. இப்போலாம் பிஎம்பிலாம் வந்துருச்சு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்னு. நான் படித்த காலத்தில் நான் 91 பிஇ முடித்தேன். அப்போ நான் எப்போ 90 இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்போலாம் சைக்காலஜிக்கும் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமே இல்லை. பட் எனக்கு ஜிபி ராவ் அப்படின்னு யூனிவர்சிட்டியுடைய ஒரு இவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணனால அதை எடுத்து நம்ம செஞ்சு நம்ம இது பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்போ அதையும் நான் படித்து முடிச்சுட்டு அது வந்து சைக்காலஜியில் என்ன சொல்லும்னா, எல்லாமே என்விரான்மெண்டலை சார்ந்ததுன்னு முடிக்கும் சொல்யூஷனில். எதுவுமே இந்த ரூல்ஸ் தான், இந்த விதி தான் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரே ஃபார்முலா இருக்காது, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறும் அப்படின்னு அதில் அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். அதனால வந்து இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இது மட்டுமல்லாமல் கோள்கள் சார்ந்த புத்தகங்களே நம்ம படிப்போம். சரிங்களா? தமிழருடைய பண்பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் படித்து வந்தனால இந்த புத்தகம் வந்து ஒன்றுக்கு பல முறை படித்திருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை பூரா நம்ம விளக்கம் கொடுத்தோம்னா அது வந்து வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? இந்த புத்தகத்தில் முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சப்போஸ் நான் பேசுகிறதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனாலோ இல்லை முரண்பட்டாலோ நீங்கள் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்கிறத விட இவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி களமாடியவர் தான் நம்ம அப்துல் கலாம். சொல்லப்போனால் அவரும் சமகாலத்தவர்கள் தான். அவரும் இப்போ இல்லை, இவரும் இப்போ இல்லை. சரிங்களா? அப்துல் கலாம் ஒரு கருத்து சொல்லுவார். அவர் ரொம்ப இறை நம்பிக்கை உள்ளவர். சரிங்களா? அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அவர் வந்து பகவத்கீதையுடைய கருத்துக்கள், அதே நேரத்தில் திருக்குறளுடைய கருத்துக்கள், அதே வேதத்துடைய கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அக்னி சிறகுன்னு ஒரு புத்தகம், அதை நான் படிச்சிருக்கிறேன். அதிலிருந்து நான் கருத்து ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் வந்து என்னென்ன நடக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி எல்லாருமே செயல்படுவாங்க. ஒரு சில மனிதர்கள் மட்டும் அந்த உலகத்திற்கு நேர் எதிராக செயல்படுவார்கள். அந்த நேர் எதிராக செயல்பட்டவர்கள் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிற புரியுதா? இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அம்மா அப்பா காலத்துக்கு முந்தைய காலங்களில் இப்போ நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும்னா நம்ம மாட்டு வண்டியில் தானே போயிருப்போம், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்து தானே போயிருப்போம். அப்போ எவனோ ஒருத்தர் சிந்திச்சிருக்கிறான்ல, ஏன் மாட்டு வண்டியெலாம் சரிப்படாதா, இதில் ஒரு காரை உருவாக்கும்டா, வேகத்தில் போகணும்டா அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான்ல, அதை கூட வேகத்தில் போகணும்னா கண்டுபிடிக்கிறான். அதுதான் உலகிய இயங்கியல் விதிக்கு நேர் எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் அறிஞர்கள் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள். அந்த கருத்து மிக மிக முக்கியமான கருத்து. அதுக்கு அடுத்தபடியாக அதை கருத்து மனசில் வச்சுக்கிறீங்க. இன்னொரு கருத்து சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லி வந்தால் இது உங்களுக்கு புரியும். அடுத்த கருத்து என்னன்னா, உலகத்தில் இருக்கிற பெரிய அறிஞர் பெருமக்கள் வந்து மிக சிறந்தவை, சிறப்பான கண்டுபிடிப்பு அப்படின்னு அவங்க ஒரு 4-5 சொல்கிறாங்க. உலகத்திலே மற்றெல்லாம் சொல்லிட்டோம்னா அது பெரிய ஸ்டோரி ஆகும். 10 கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, அதில் வெறும் 4 கண்டுபிடிப்புகளை மட்டும் நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். உலக அறிஞர்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 4ல இருந்து வர்றேன், எடுத்துமே ஒன்றை சொல்ல வேண்டாம், நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு என்னன்னு. 4 சொல்லும்போது நீ சொல்லணும். உலகத்திலே மிகவும் சிறந்த கண்டுபிடிப்புகள் என்று 10 வகைப்படுத்துகிறார்கள். அந்த 10 இப்போ சொல்லணும்னா இந்த இன்று முழுக்க முழுக்க அது மாதிரி போயிடும். முதல்ல வந்து 4 கண்டுபிடிப்புகளை சொல்கிறேன். 4வது கண்டுபிடிப்பு என்னன்னா குண்டூசின்றாங்க. அந்த குண்டூசி வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அது குண்டூசியாக இருக்கு, மாற்றமே இல்லாம அதே தன்மையோட அதே நிலைமையில இருக்கு. அது ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. 4வது கண்டுபிடிப்பு குண்டூசி. அதுக்கு அடுத்து சொல்றதே ரொம்ப முக்கியமானது. எத்தனாவது 3வது கண்டுபிடிப்பு எதுனா சக்கரம். சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் சக்கரம் தான். நீங்கள் பாருங்க, ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சக்கரம் தான் தேவை. வண்டி வேணும்ல, அது மாட்டு வண்டியாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இல்லை ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை ஏரோப்ளானாக இருக்கட்டும், அது ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பு சக்கரம். சக்கரத்தை வச்சு தான் உங்களுக்கு இதே வரும், எனர்ஜியை உருவாக்குறதே வந்து உங்களுக்கு அது சக்கரம் மூலமாக தான் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்படிப்பட்ட சக்கரம் தான் 3வது கண்டுபிடிப்பு. அடுத்து வந்து 2வது கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியம். வெறும் நீ சக்கரத்தை மட்டுமே கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீ கண்டுபிடிச்சிதான் வச்சுருக்க முடியும், அதில் எந்த பயனும் இல்லை. ஆனால் சக்கரத்தை இயக்குவதற்கு என்ன வேணும்? மின்சாரம் வேணும்ல. எல்லாமே மின்சாரம் தானே. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மைக்கு,
மைக்கு சார்ஜ் போடாட்டினா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா சார். கேமரா போட்டிருக்க லைட்டு. அதனால 2வது கண்டுபிடிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மின்சாரம் தான். உண்மை. இப்போ இந்த பல்பு பெரியுது. யாரு பல்பை கண்டுபிடிச்சாரு உங்களுக்கு தெரியுமா? தாமஸ் ஆல்வா தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து அந்த பல்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 110 முறை இல்லை 1010 முறை தோத்துருக்கிறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். 1010 முறை செஞ்சு 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 அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. சார். 1010வது முறை முடிஞ்சிட்டு 11வது முறை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சது நள்ளிரவு 2 மணிக்கு. கண்டுபிடிச்சிட்டு அவங்க மனைவிட்ட போய் சொல்றாரு. கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த கதை? அவங்க கேள்விப்பட்டிருக்கேன் மனைவிட்ட போய் சொல்றாரு. ஏன்னா மக்களுக்கு தெரியாது சொல்றேன். மனைவிட்ட போய் நான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், மின்சார பல்புன்னு. உடனே அவங்க மனைவி சொல்லிச்சுன்னா அதை அமர்த்திட்டு போய் தூங்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அவ்வளவு தூரம் வந்து இந்த அவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்றத இது ஒருத்தர் பட்டிமன்றத்துல சொன்னாரு சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிறது அப்பதான் இந்த கதை தெரியுது. ஓகே, அது மாதிரி வந்து 2வது கண்டுபிடிப்பு அது. அப்ப 4வது குண்டூசி, 3வது என்ன சொன்னேன்? சக்கரம் சொன்னீங்க. சக்கரம், 4வது மின்சாரம். 2வது மின்சாரம். அந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா நீங்க பிரமிச்சு போயிருவீங்க. சொல்லுங்க சார். முதல் கண்டுபிடிப்பே எதுனா மொழி சார். ஆமா சார். இப்ப நம்ம 2 பேரும் இருக்கிறோம், மொழி தெரியல, நம்ம செய்யலதான் பேச முடியும். கரெக்டா? மனிதனுடைய கண்டுபிடிப்பிலே மிகவும் சிறந்தது எதுவென்றால் மொழி அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க. இப்போ பாரு, தமிழ் மொழி அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு இலக்கியம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. இப்போ வந்து யார தொன்மையானவர்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க மொழியை வச்சு தானே சொல்றாங்க. ஆமா சார், உண்மை. நீ பாருங்க, மொழியே இல்லாத மனிதன் எப்படி இருந்திருப்பேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இல்ல உண்மையாவே அது உண்மை. இது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளவு உண்மை அப்படின்னு என்னுடைய கருத்து இல்ல, அறிஞர் பெருமக்கள் கண்டுபிடித்து. ஆமா சார். மொழி இல்ல அப்படின்னாலே அது எப்படி அதை கம்யூனிகேட் பண்றதுன்ற ஒரு விஷயம் அது நம்மளால யோசிக்க கூட முடியாது இல்ல சார். நான் 4ல தான் சொன்னேன், 5வது சொல்லையே. 5வது நெருப்பு. அதுக்கு முன்னாடி 6வது எல்லாம் போனா அப்படியே பெரிய ஸ்டோரியா போங்க. இரும்பு. சரிங்களா? அப்படியே 10 வரைக்கும் வரும். இரும்புலாம் இல்லாட்டினா நீங்க உங்களை கத்தி செய்ய முடியாது. இரும்பு இல்லாட்டினா எந்த வகையான மின்சாரமும் செய்ய முடியாது. நெருப்பு இல்லாட்டினா எதையுமே செய்ய முடியாது. கரெக்ட். அது பெரிய வரலாறு. அப்படி போனால் அது இன்டர்வியூ இப்படி ஆயிரும். அப்ப ஒருத்தனுக்கு வந்து மொழி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஒரு மனிதனுடைய நீங்க வந்து அந்த அவன் மொழியை வச்சவே அவன் எவ்வளவு படிச்சிருக்கிறான், அவன் எவ்வளவு அறிந்திருக்கிறான் அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இப்படி உலக அறிஞர்கள்லாம் எல்லாத்தையுமே ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த புக் நீ இப்போ எனக்கு கொடுத்த இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாரு, இந்த புக்கு ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர் உலக அளவில் வந்து இவரை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்டு விட்டார். 2வது, இவர் பிறந்த போதே இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப மோசமான, இவர் அவ்வளோதான், நீ வாழவே முடியாது, இவர் சாகத்தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கிய புள்ளியாகவே இவர் தான் இருந்திருக்கிறார். இந்த புத்தகம் தான் உலகத்திலேயே அதிகமான ஒரு விற்பனை ஆகிருக்கு என்று சொல்றாங்க. அதுல வந்து தேசிய பொது வானொலி அமெரிக்காவே இந்த புத்தகத்தை பத்தி சொல்லுதுங்க. மனித குலத்திற்கு ஸ்டீபன் ஹாக்கிங் விட்டு செல்லும் இறுதி கொடை இந்நூல். மனித குலத்தின் வருங்காலம் குறித்து கவலை கொண்டுள்ள அனைவரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒன்று இது அப்படின்னு யாரு சொல்றாரு? நம்ம ஆளுக்கு சொல்லல, அமெரிக்காவுடைய வானொலியே சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா, அது கேட்க இந்த புத்தகம். பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, அறிவார்ந்த வேறு உயிரினங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்றனவா, வருங்காலத்தை நம்மால் கணிக்க முடியுமா? இப்ப நிகழ்காலத்தை நம்ம கணிக்கிறோம், கடந்த காலம் நமக்கு தெரியும், வருங்காலத்தை யாராலும் கணிக்க முடியுமா? சித்தர்கள் மட்டும்தான் கணித்தார்கள். அது ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதுதான் அந்த புக்கை பத்தி நான் பேசுறேன். ஒரு கருத்துளைக்குள் உள்ளே என்ன இருக்கிறது? ஏன்னா அந்த உலகம் தோன்றதுக்கு முக்கியமான காரணமே பிளாக் ஹோல். அதை பத்தி இந்த புக்கு பேசுகிறது. கால பயணம் சாத்தியம் தானா, டைம் டிராவல்ன்றாங்களே, அதை சொல்றாரு. வருங்காலத்தில் நாம் இந்த பூமியில் உயிர் பிழைத்திருப்போமா? இப்போ இவ்வளவு பிரச்சனை வருது, வார் வருது, அது வருது, அதை பத்தி எழுதியிருக்கிறார். அடுத்து பாருங்க, விண்வெளியை நாம் காலனிப்படுத்த வேண்டுமா? விண்வெளியை நாம் காலனிப்படுத்த வேண்டுமா, அதாவது விண்வெளியை நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர வேண்டுமான்னு கேட்கிறாரு. அடுத்து, செயற்கை நுண்ணறிவு நம்மை விஞ்சி விடுமா? எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பாருங்க. இப்போதே நம்ம செயற்கை நுண்ணறிவு பத்தி அழகா அதிகமா பேசி இருக்கிறோம். ரைட்டா? ஆனா அவர் எவ்வளவு விவரமா இருக்காரு பாருங்களா. பழைய புக்குங்க, ரொம்ப பழமையான புக்கு. வருங்காலத்தில் நாம் எவ்வாறு வடிவமைப்பது, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, வருங்காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வாழ வேண்டியது, இதெல்லாம் இந்த புத்தகம் பேசுகிறது. இதை பூரா நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற சிறப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாருங்க. அவர் கேட்குறாரு, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றதுக்கு அவர் கொடுக்குற விளக்கத்தை பாருங்க. நீங்கள் விளக்கமே கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆறு பார்க்குறீங்க, ஆறில் தண்ணி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறில் தண்ணி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே ஏதோ பயங்கரமான மழை பெஞ்சிருந்தானே அர்த்தம்.
ஓகே. நல்ல ஒரு ஆறுல தண்ணி ஓடிக்கிருந்தா என்ன அர்த்தம்? ஓகே. இதற்கு முன்னாடி பெரிய மழை பெஞ்சிருக்குது, ரைட்டா? அப்ப இந்த மழை வந்து எப்படி பெஞ்சிச்சு அப்படின்னா, அது கடல்ல இருக்கிற தண்ணிய சூரியன் எவாபரேட் எடுத்து ஆகி. அது பெய்ய வச்சிருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியும். ம். அப்ப இந்த கடல்ல இருக்கிற தண்ணியை அது எப்படி எடுத்துச்சு ம். அப்படின்னா, சூரியன்ட்ட இருந்து அணு பிணைவு நடக்குது, அணு பிணைப்பு நடக்குது, பிளவு நடக்குது. நடக்கிறனால அவர் சொல்ற பாயிண்ட், ஹைட்ரஜன் ம். அங்க சூடாகுது, ஹீலியம் உருவாகுது. அப்ப அந்த ஹைட்ரஜன் எப்படி உருவாச்சு? அடுத்த கேள்வி. ம். ஹைட்ரஜன் இல்லாட்டினா சூரியன் இருந்து அந்த கோபம் இதே வராது, வெப்பம் வராது. ம். அப்ப தண்ணியை எடுக்க முடியாது. ஓகே. அப்ப அந்த ஹைட்ரஜன் எப்படி உருவாச்சு? அந்த ஹைட்ரஜன் எப்படி உருவாச்சுன்னா, பிக் பேங் தியரி மூலமாக பெருவெடிப்புனால உருவாச்சு. ம். அந்த பெருவெடிப்பு எப்படி உருவாச்சு? அது வந்து பெருவெடிப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி காலம் இல்ல, டைம் இல்ல, ம். ஸ்பேஸ் இல்ல. ம். இப்ப நீ காலம் இருக்குன்னா நீ சொல்லிடுறீங்க இந்த காலத்துல இப்படின்னு. எந்த ஸ்பேஸ்? நீ பூமின்ற ஸ்பேஸ்ன்னு இருக்கிறீங்க. ம். அதனால கரெக்ட் நம்ம தானே? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இது இருக்கோம். பூரா நம்ம சொல்லிடலாம். ஆமா. ஆனா பெருவெடிப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியல. கணிக்க கூட முடியல. அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்ல முடியும். அவர் சொல்ற கருத்து அதுதான். மற்ற எல்லாம் என்னால சொல்ல முடியும். ஆனா அந்த பெருவெடிப்பு எப்ப வெடிச்சிச்சு, பிக் பேங் அப்படின்றாங்கல்ல, அது எப்ப வெடிச்சிச்சுன்னு தெரிந்தால், புரிந்தால், ஆனா வருங்காலத்துல தெரியும்ன்றாரு, வருங்காலத்துல கண்டுபிடிக்க முடியும்ன்றாரு. அது கண்டுபிடிச்சிட்டோம்னா கடவுள் கிட்ட நம்ம கிட்ட நெருங்கிடலாம். அது கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பிளாக் ஹோல் தியரியா அவரே சொல்றாரு. ம். கருப்பு துளை நோக்கி தான் ஆமா எல்லாமே சார். உருவாகிறது. அப்ப இதெல்லாம் என்னன்றத எல்லா விஷயத்தையும் கண்டுபிடித்தாலும் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா வருங்காலங்களில் இது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அடுத்தவனு சொல்றாரு பாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவர் சொல்றாரு அந்த புத்தகத்துல. அதெல்லாம் இளைஞர்களுக்கு தெரியும், தெரியணும். இப்போ டென்னிஸ் விளையாடுறாங்கல்ல, ஆமா. டென்னிஸ் பந்தை வந்து ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, டப்புன்னு அடிக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ம். அந்த டென்னிஸ் பால் கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகிறது எப்படி போகுது? அந்த டென்னிஸ் பால் அடிக்கிறவுடைய திறமை தானே, ஆமா சார். அவருக்கு இருக்கிற பயிற்சி தானே. ஆமா சார். கரெக்டாக எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறாருல்ல. ஆமா. இது வந்து இயங்கியலோடு ஒத்து போகிறது, ம். ரைட்டா? ம். எங்கேயாவது நீ அடிக்கும்போது அந்த பால் நீ அடிக்கிற பக்கத்து போகாமல் வேறு திசையில் போச்சா? இல்லை இல்லை. அது இல்லையா, அது அது ஐ மீன் அந்த கேமுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும்போது அது அந்த மாதிரி தானே சார் அதுவும். அவர் நுணுக்கமாக சொல்லிப்பாரு, அது மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிப்பாரு. அப்போ அந்த பால் நீ அடிக்கும்போது அது வேறு திசையில் போயிருச்சுன்னா அப்போ வந்து உன்னால் இயங்கியல் விதியை கண்டுபிடிக்க முடியலை ம். அப்படின்னு அர்த்தம். ம். அப்போ நீ அடிக்கிறது வந்து கரெக்டாக அடிக்கிறேன்னா, அவர் சொல்கிற ரொம்ப நுட்பமாக சொல்கிற, பாலை வந்து கையாளுவது எப்படி, அதே நேரத்தில் உன் கால் வந்து பூமியில் இருப்பது எப்படி, அந்த பூமியில் இருக்கிற எதுவும் புல்தரைகள் இருக்குதா, அதோடைய பாதிப்பு என்ன இருக்குது, நீ எவ்வளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கிற, இது எல்லாம் சேர்ந்து நீ பாலை கரெக்டாக அடிச்சிடல. அப்போ பால் கரெக்டாக போயிருதுல உன் வெற்றியை நோக்கி. அது செய்ய முடியும்னா நீ பூமியில் எல்லா வேலையும் செய்ய முடியும். என்னைக்கு உன் பால் அடித்த பிறகு குண்டக்க மண்டை எங்கிட்டாவது போகுது, ஒரு காத்து பாதிப்பால் வருது. அடுத்த கேள்வி முக்கியம். ம். ஒரு பெரிய திடீர்னு காத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆமா அப்போ சார். காத்து வரும்போதும் உன்னால் கையாள முடிச்சுன்னா ஓகே. ஆனால் காத்து எப்போ வரும் எப்படி வரும்னு உனக்கு தெரியாதுல்ல. ஆமா. அதுவும் சூட்சமமான இடம்ன்றாரு. நிறைய பேர் இவரை பற்றி சொன்ன கருத்து வேற கருத்து, இந்த கருத்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுது, இல்ல, புரியுதா? உண்மையாவே ரொம்ப இது இவன் பாலை அடிக்கிறேன், அடிக்கும் போது பால் வேற பக்கத்து போல, ஆனா பெரிய சூறாவளி காத்து வந்துச்சுன்னா அந்த பால். ஆனா இந்த நேரத்தில் இப்படி வருமா அப்படின்றதையும் நம்ம கணிக்க முடியும்ன்றாரு. ஓகே. அதையும் கணிக்க. இப்ப ஒரு காலத்துல வந்து பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் வந்து மழையை பார்த்தா பயந்துருவேன். நீ ஆரம்பத்துல பாருங்க, இடி இடிக்கும் போது கிருஷ்ணா கிருஷ்ணாலாம் கத்துவாங்க, அர்ச்சுனா அர்ச்சுனா கத்துவாங்க. அப்போ ஒரு பயந்தேன். ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாம் இடி தாங்கி வச்சிடறோம்ல, எங்க இடி விழுகுது. அதே மாதிரி மழை வந்து முன்னால வந்தா இத்தனை மணிக்கு வரும், எப்போ வரும் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்கல்ல. ஆமா சார். உங்களுக்கு மழை வரப்போகுது, புயல் வரப்போகிறது, கணிக்கிறாங்களா கணிக்கலையா? கண்டிப்பா அந்த வானிலை எல்லாம் கணிக்கிற அளவுக்கு இப்ப டெக்னாலஜி அதுதான் சொல்றாரு. அறிவு நீங்க வளர 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 நீங்க கடவுள்கிட்ட கிட்ட போயிருவீங்க. கடவுளுக்கு எதிரானவர் ஒன்றும் அறிவு இல்லை, அறிவும் கடவுளும் ஒண்ணுதான், நீ அவர்கிட்ட நெருங்க முடியும் அப்படின்றதான் அவருடைய கருத்து. இதெல்லாம் வந்து ஒருத்தர் யோசிச்சு எழுதுறாரு, இல்ல இதெல்லாம் அவருக்கு தானா தோணி ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்றதே எவ்வளவு வந்து ஒரு பிரமிப்பா இருக்கும்ல சார். ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பாருங்க. அவரே வந்து உடல்நிலை சரியில்லாதவர். அவர் படம் நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரும் பெருசா அதை பத்தி விவாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தமிழர்கள் ரொம்ப அறிவானவர்கள். தமிழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதற் பொருளே என்ன முதற் பொருள் சொல்றாங்களா, காலமும் இடமும் தான் முக்கியம்ன்றாரு. இவரும் அதைத்தான் வலியுறுத்துறாரு.
நம்ம இப்ப ஒரு இடத்துல இடம் இருக்கு பாத்தீங்களா, இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். இப்ப நீங்க பூமியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு புவியீர்ப்பு விசை இது. இதே இப்ப நிலாவு போயிட்டுனா அது வேற இருக்குல்ல. ஆமா சார். அங்க பரப்பம்னு சொல்றாங்கல்ல. ஆமா சார். அப்ப இடம் தீர்மானிக்கிறது. இல்ல சார், அது நம்ம குளோபலி வி நீட் டு அக்செப்ட் தானே சார். இப்போ இங்க நம்ம அந்த நீங்க அந்த புல் இதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க. ஒண்ணுமே வேணாம் சார். இப்போ இங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டே வேற இடத்துல அதே மாதிரி இருக்காதுல்ல. அதுவுமே ஒரு காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த ஆமா, மாதிரி சில இடத்துல பாலைவனமா இருக்கும். சில அது சமயத்துல இடமும் காலமும் தான் தமிழருடைய முதற் பொருள்ன்றத புறநானூறு சொல்லுது. கரெக்ட். அவர் இதைத்தான் சொல்றாரு. ஸ்பேஸும் டைமும் Time ரொம்ப முக்கியம். அதை வச்சு நம்ம கணிக்க முடியும். இப்போ நீ அந்த கதையிலேயே பாருங்க, அவர் சொன்னது கதையா இருந்தாலும் கூட இதைத்தான் புத்தர் சொல்றாரு. புத்தருடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி ஏறக்குறைய புத்தர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கிலே அவர் என்ன இருக்காருன்னா, நான் புத்தருடைய கருத்துக்களை நான் ஃபாலோ பண்றேன். அவர் யார்? ஸ்டீபன் காக்கியும் ஒரு கிறிஸ்டின். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, புத்தருடைய கருத்தை நான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா புத்தர் என்ன சொல்றாருன்னா, காரணகாரிய கோட்பாடுன்றாரு. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. எதையுமே வந்து நீ வந்து அதை அனாலிசிஸ் பண்ணணும். இவர் சொன்ன அதே கருத்து தான். மழை பெஞ்சிருக்குன்னா அங்கே வந்து தண்ணி ஓடும். ஓகே. காலம் சம்பந்தப்பட்டிருக்கல, காரண காரியம். அதே மாதிரி மழை வரப்போகுதுன்னா நிச்சயமாக என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் தயாராகிக்கிறணும். எஸ், எக்ஸாக்ட்லி. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மேகம்லாம் ஒன்று செட் ஆயிருச்சுல, மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அது அவர் சொன்னது காரணகாரிய கோட்பாடு உலகத்தில் ரொம்ப ஃபேமஸானது. அது மட்டுமல்லாமல் அவர் 4 உண்மைகளை சொல்வார். ஏன்னா இவர் சொன்னதான் சொல்கிறேன், இவர் புத்தரை பற்றி தான் நிறைய எழுதியிருக்கிறார். 4 உண்மை புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுன்றார். நீ ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். இந்த உலகத்தில் எவனாவது எப்பயுமே துன்பத்திலே வாழ்ந்தவன் இருக்கானா? இல்லை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எப்பயும் வந்துமே மகிழ்ச்சியிலே இருக்கானா? இல்லை. இந்த உலகமே முதல்ல அது அக்செப்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உலகம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. அந்த துன்பத்திற்கு காரணம் என்னவென்றால் நீ பண்ற ஆசை. அவர் 2வது சொல்றாரு. அவர் இன்பத்தை பத்தி பேசல, அவர் இன்பம் துன்பம் ரெண்டுத்துமே காரணம் ஆசைன்றாரு. 3வது என்ன சொல்றாருன்னா, இந்த துன்பத்திலிருந்து மனிதன் விடுபட முடியும் அப்படின்றாரு. 4 உண்மையில தான் 4th இது. 4வது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு வந்து நான் எப்படி விடுபடுவது அப்படின்றதுக்கு 8 வழி பாதை சொல்றாரு. என்மார்க்கம். அந்த என்மார்க்குமே அறிவு சார்ந்தா இருக்கு. இந்த இவர் சொன்ன மாதிரியே, ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னது மாதிரியே அவர் அறிவு சார்ந்து சொல்லுவார். 8 பாதைகளை சொல்லுவார். அப்ப இந்த புத்தருடைய கருத்துக்களை எல்லாம் அவர் உள்வாங்கினாலதான் இவர் வந்து தொடர்ந்து வந்து தம் சாவே நடக்க போதுன்னு தெரிஞ்சாலும் கூட கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்காங்க. வீட்லேயும் அவ்வளோ செத்து போயிடுவார்னு நினச்சிட்டாங்களாம். பேச்சு வரல. இவர் இவ்வளவு எழுதுறது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற அந்த வைப்ரேஷன், அவர் கண் அசைவுகள், கையுடைய அந்த துடிப்புகள், இதை வச்சு எழுதப்பட்டது அந்த கருத்துக்கள் எல்லாமே. இது வரைக்கும் நீங்க யாராச்சும் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையாவே இல்ல. இது உண்மையாவே எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸே இவ்வளவு தூரம் ஒரு பிரபலமான ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறதுக்கான காரணம் அவரோட எழுதின இந்த இதுவும். ஏன்னா பிரபஞ்சத்தை பத்தி இவரே முத பேசுறாரு. இதுக்கு முன்னாடி அவரே சொல்றாரு. அதே புத்தகத்துல அவரே ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எனக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. யார்? அப்ப கிமு 300ல, கிமு முன்ன கிறிஸ்து பிறப்பதற்கு 300ஆம் ஆண்டு வாக்கில் கிரோக்க வானவியல் அறிஞர், கணித மேதையான அரிஸ்டோகிராக்கஸ் பேசியிருக்கிறார் அப்படின்னு அதையும் அவர் பதிவு பண்றார். இந்த இடத்துல நம்மை சுற்றி இருக்கும் பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து கொள்ள ஒரு அறிவார்ந்த வழிமுறை உருவாக்குவது மட்டுமே என் வேலை. அவர் எழுதியிருக்கார் பாருங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, பிரபஞ்சத்தில் எப்படி கோள்கள் சுத்துகிறது, அதை பூரா கண்டுபிடிக்கிறது தான் என் வேலைன்ட்டு. பிரபஞ்சம் என்பது சில விதிகளின் அடிப்படையில் இயங்குகிற ஒரு இயந்திரமே. உண்மையாவே முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்த பிரபஞ்சம் இயங்குதுன்னா இதுக்கு சில விதிகள் இருக்கிறது. அந்த விதியின் அடிப்படையில தான் இந்த பூமியை இயங்குகிறது அப்படின்றாரு. இயற்கை விதிகள் நிலையானவை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து பேசணும் நம்ம சர்ச்சையாயிருவோம். இங்கே பாருங்க, நான் வந்து என் சொந்த கருத்து இல்லை, இதில் இருக்கிற கருத்தையும் சொல்கிறேன். இயற்கை விதிகள் நிலையானவை என்று என்னை போலவே நீங்களும் ஏற்றுக்கொண்டால் கடவுளுக்கு இங்கு என்ன வேலை என்று கேள்வி கேட்க அதிக நேரமாகாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போல நானும் இயற்கை விதிகளை விரிவுபதற்கு கடவுள் என்ற வார்த்தை பொதுவான கண்ணோட்டத்தில் பயன்படுத்துகிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து நீங்கள் சனாதானம் ஒரு வார்த்தை கேள்விப்படுறீங்க. அது சனாதானம் என்ன நிலையானது அப்படின்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு வந்து சங்கிகளுக்கே விளக்கம் கொடுக்க முடியல. நான் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. இவரே அதை சொல்றாரு. நிலையானது அப்படின்னு சொல்லதுமே நம்ம அந்த சாதி மதம் இதைத்தானே பேசுறோம். அப்படி இல்லை, அவர் சொன்ன கருத்துன்னு சொல்றேன் பாரு. நிலையானதுன்னா இயங்கியல் விதி ஒன்று இருக்கு, உலக விதி, பிரபஞ்ச விதி. அது என்னைக்குமே நிலையா இருக்குன்றாரு. அது அக்செப்ட் பண்ணிக்கிறது. அது யாரும் அக்செப்ட் பண்றது இல்லை. அங்க இருக்கிற பிரச்சனை அதுதான்.
யாருமே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? சரி. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க பேசுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது என்பது அவர் வந்து எதுக்கு சொல்றாருன்னா, பொருளியல் முதல்வாதத்தை மையமா வச்சு அதை சொல்றாங்க. ஓகே. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாமே மாறக்கூடியது. இன்னைக்கு நம்ம இளைஞனா இருந்தா இன்னைக்கு வயசு ஆமா இதா இருக்கும். அடுத்து வயசான பிறகு இறக்க போறோம். ஏன்னா இறப்பு என்பதுதான் ஒருத்தனுக்கு வந்து தெளிவா தெரிஞ்ச ஒரு இலக்கு. சரிதானா? அது எல்லாருக்குமே தெரிந்த ஒண்ணுதான். அது மாதிரி வந்து இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதே முக்கியமான பாயிண்ட், ரொம்ப நுட்கமா புரியனா தப்பாய் போயிடும். என்ன சொல்றா, கடவுள் என்பது ஒரு நிலையானவர்னு சொல்றோம்ல. அவர் சொல்றாரு, அந்த நிலையானவர் என்னென்ன விதி இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே நீங்க கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நிலையான விதிகள் இருக்குன்றாரு. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை விட நிலையான விதி ஒன்று இருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டுனா, இப்ப நம்ம பூமியில எல்லாரும் பிறந்திருக்கிறோம். பல உயிரினங்கள் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அந்த உயிரினங்கள் எல்லாமே, குறிப்பா மனிதர்கள் நிச்சயமா ஒரு நாள் சாகத்தானே போறாங்க. ஆமா சார். அது நமக்கு அது மாறாதது. அது மாறாது. அது யாருக்கும் மாறாது. ரைட், அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நம்ம பிறந்த எல்லாருமே ஒரு தாயின் வயித்துல இருந்து தானே பிறந்திருப்போம். ஆமா, இது ஒரு பிரபஞ்ச விதி தான். இது பிரபஞ்சம். அது மட்டும் அல்லாது இப்ப இந்த பிறந்திருக்கிறோம் பாத்தீங்களா, பிறந்தது எல்லாமே யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து எனக்கு மேல எங்க அப்பாவுக்கு மேல எங்க தாத்தாவுக்கு மேல பாட்டன் பூட்டன் இப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு தாய் அப்படின்றதானே வருது. ஆமா சார். இந்த உலகம் உருவானதுக்கு அப்படின்ற சில கருத்துக்கள்லாம் அவர் விவாதத்துல வைக்கிறாரு. அப்ப உலகத்துல சில விதிகள் இருக்குது. நீ விதிகளை கண்டுபிடிச்சிட்டேன்னா கடவுளை கண்டுபிடித்து விடலாம். இப்ப என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் நெருங்கி விட்டேன்றாரு. ஒருவேளை என்னால கண்டுபிடிக்க முடியாம கூட போயிடலாம், ஆனா நான் நெருங்கிட்டேன், கடவுளிடம் நான் நெருங்கி விட்டேன். அதை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு 2-3 அவர் ஒரு ப்ராக்டிக்கலா வந்து சொல்லியிருப்பாரு. சில சயின்டிஃபிக்கா சொல்லுவாரு. அதை நம்ம விளக்கம் கொடுத்தோம்னா அது வேற மாதிரி ஆயிரும். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது சாதாரண வந்து அவரால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவ்வளவு மோசமான ஒருத்தரே சொல்கிறாரு. அப்போ நம்ம நல்லா தான் இருக்கிறோம், எல்லாரும் திடாரத்தமாக இருக்கிறேன். அப்போ நம்ம வந்து இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம்ல. ஆமாம் சார். என்ன சார், எல்லாத்தையுமே தாண்டி இங்கே ஒரு விஷயம் பார்க்கப்படுது என்ன அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நமக்கு மேலே இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அது நம்ம அந்த எல்லைக்குள்ளே அதை வந்து நம்மளை அலோ பண்ண விடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுறதும் இங்கே ஒரு காரணமாக பார்க்கப்படுதே சார். அதை நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அதான் அவரால் பிளாக் ஹோல் தியரியை வந்து கண்டுபிடிக்க முடியலன்றாருல. ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்றாரு. இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ நீங்கள் நினைச்சீங்கன்னா உடனே இப்போ வெளிநாட்டுக்கு உடனே பரப்பிட்டு போகலாம். ஆனால் இதே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அது பாசிபிள் இல்லை. அப்போ கண்டுபிடிக்க முறைக்கும் உங்களுக்கு ஒரு அதிசயமா இருந்திருக்கும்ல. இதே இப்போ விளக்கு இருக்குன்னா நம்ம எல்லாம் படிக்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இந்த விளக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேசுகிறத உடனே லைவ் போட முடியும். ஒரு காலத்தில் லைவ் போடுறது பெரிய விஷயமா இருக்கு. கிரிக்கெட் லைவ்ல வருதாம்டா அப்படின்னு அதிசயமா பார்ப்பேன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே. இப்ப லைவ் நீங்க நினைச்சா போடலாம்ல, உடனே போடலாம்ல. அப்ப டெக்னாலஜி வளருது இல்ல. அப்ப டெக்னாலஜி இப்ப பாருங்க, நிலாவை வந்து நம்ம பக்கத்து தான் பார்த்தாங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, நிலாவின் மறுபக்கம் போய் பார்த்து விட்டார்கள். அப்ப அவர் அதைத்தான் சொல்றாரு, கடவுள்னு ஒருத்தர் நெருங்க வேண்டும் என்றால் நம்ம பிரபஞ்ச விதிகளை கண்டுபிடித்தாக வேண்டும். பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று கண்டுபிடித்தாக வேண்டும். இப்போ சூரியன் வந்து நல்லா அந்த வெப்பமாக இருக்குது அப்படின்னா அங்கே ஹைட்ரஜன் எப்படி உருவாச்சு, அந்த ஹைட்ரஜன் மூலப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களாம் பகவத்கீதை படிக்கலான்னு தெரியல, ஆனால் அதில் ஒரு கருத்தே வந்து இதுக்கு ஒத்து வரும். அது நிறைய பேர் வெளியில் சொல்கிறது இல்லை, இந்த இதுக்கே ஒத்து வரும். ஒரு மனிதன் ஒரு விஷயங்களை செய்கிறான்னா அதுக்கு 5 காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. 5 காரணங்கள் இருக்குன்னு பகவத்கீதையில 18வது அத்தியாயத்தில் இருக்குது. அந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன். அது என்ன 5 காரணம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துமே சரீரம், அடுத்து கர்மத்தை செய்பவன், வெவ்வேறு விதமான கருவிகள், பிரணபானத்தின் பல செயல்களான வாயுக்களின் பல செயல்கள், 5வதாக தெய்வம். இப்ப இதுக்கு ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்னதுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கான்னு பாருங்க. இப்ப நல்லா பாருங்க, நான் சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது 5வது தான் தெய்வம். இவரும் அதான் சொல்றாரு, கடவுளை பத்தி வந்து கண்டுபிடிக்கிறத விட இது பூரா வாயுக்களின் பல செயல்கள். பகவத்கீதை நீங்க இருக்கு 18வது அத்தியாயத்தில் எடுத்து பாருங்க, படிக்காத ஆட்கள். ரைட்டா? 18வது அத்தியாயத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்துமே சரீரம் என்றால் என்னன்னா, இதை செய்வதற்கான ஒரு மனுஷன் இருப்பான, ஒரு செயல் செய்யறதுக்கு ஒரு மனிதன். இப்போ மனிதன்னா ஆண் இருக்கலாம், பெண் இருக்கலாம், இல்ல அறிவாளி இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்கலாம்ல, அதுதான் ஒரு சரீரம். சரீரம் ரொம்ப முக்கியம்ன்றாரு. இப்ப சரீரம் வந்து ரொம்ப வீக்கானவனால ஒரு பெரிய விவரமான செயலை செய்ய முடியாது. யாரு? சுவாமி வேணேந்திர சொல்றாரு, ஒரு ரொம்ப பலவீனமானவன் பலவீனமான செயலை தான் செய்வேன். அப்ப பலமானவனால மட்டும்தான் எதையுமே செய்ய முடியும்ன்றாரு. புத்தர் அதான் சொல்றாரு, ஒருத்தர் மெடிடேஷன் பண்றானா, மெடிடேஷன் பண்ணி 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 சாப்பாடே இல்லாம போய் செத்து போயிருவேன்.
நானே இருந்தேன், 48 நாள் இருந்தேன், கடைசியில் எனக்கு சாவதான் நான் நெருங்கிட்டேன், அப்புறம் தான் நினைச்சிட்டேன் நமக்கு சரீரம் ரொம்ப முக்கியம். யாரு? பகவான் புத்தர் சொன்னது. அப்பதான் வந்து ஜுஜாதா என்ற பெண்மகள் வந்து சாப்பாடு கொடுக்குது, சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவர் புத்துணர்ச்சி அடைகிறார். அப்புறம் தான் அந்த புத்த கையால போய் உட்கார்ந்து அவர் ஒளி வருது. இது அவருடைய வாழ்க்கை வேலை நடந்தது, சும்மா இல்லை. அப்ப சரீரம் முக்கியமா? அடுத்து சரீரம் முக்கியம்னுக்கு அடுத்த பிறகு கர்மத்தை செய்பவன். சரீரம் இருந்தால் மட்டும் பற்றாது, யாரு செய்யறான்றது ரொம்ப முக்கியம். ஒரு முரடன் வந்து நல்ல சரீரம் இருக்கு, ஆனா அவன் புத்தி பூரா பிராடு புத்தியா இருந்தா உனக்கான கர்மக்களை நீ கண்டிப்பா அதை கரெக்டா செய்யணும். அதுதான் சொல்றாங்க, சரீரம் கர்மத்தை செய்பவன். அதுக்கடுத்து தான் வெவ்வேறு விதமான கருவிகள், டூல்ஸ் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ எங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, அப்ளிகேஷன் நாலேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் டெக்னிக்கல் ப்ரொவைட் அட் ரைட் டைம் அண்ட் ரைட் ஜாப் அப்படின்னு வரும். அது டூல்ஸ் தானே ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். ரைட் டைம், ரைட் பர்சன், ரைட் ஜாப் வந்ததா அதுல டூல்ஸ் ரொம்ப முக்கியம். டூல்ஸ் ரைட்டா, வெவ்வேறு விதமான கருவிகள். அடுத்து ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்ற வாயுக்களின் பல செயல்கள். வாயுக்களின் செயல்கள் நீ கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். புரியுதா? அது வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், இவரோட வச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன். பகவத்கீதை இதையும் எப்படி ஒத்து போகுதுன்னு. ரைட்டா? அதில் என்ன சொல்றாருன்னா வெவ்வேறு விதமான கருவிகள் எடுத்து வாயுக்களின் பல செயல்கள். இப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு வரேன். சூரிய ஒளியில வந்து ஹைட்ரஜன் அவரதே சொல்றாரு. ஏன்னா சங்கத்தமிழ்னா கூட தானா சொல்றாருன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா முக்கியமான சர்ச்சையான இடம் இல்லை, ஒருவேளை இல்லாத கூட அவர் சொல்றாரோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். இங்கே பாருங்க, இந்த சூரியன் என்பது சரியான பதிலாக இருக்கலாம். சூரிய கதிர்கள் கடலின் நீரை ஆவியாக்கி மேகங்களை உருவாக்கியதன் மூலம் மழை பெய்யும்படி செய்திருக்கலாம். சரி, சூரியன் சுடர்விட்டு கொண்டிருப்பதற்கு எது காரணம்? சூரியனுக்கு உள்ளே பார்த்தால் அணுப்பிணைப்பு என்னும் செயல்முறையை நம்மால் காண முடியும். அச்செயல்முறையில் சூரியனில் இருக்கும் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் வாயு உருவாகிறது. அப்பொழுது ஏராளமான ஆற்றல் வெளிப்படுகிறது. இதுவரை எல்லாமே நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆமாம், ஹைட்ரஜன் எங்கிருந்து வந்தது? அவர் கேட்கிறார். இதெல்லாம் கரெக்ட் தான், ஒன் பை ஒன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த ஹைட்ரஜன் எப்படி வந்துச்சு சூரியனுக்கு? அவர் கேட்டார். பெருவெடிப்பு தான் அதற்கான விடை. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அந்த வெடிப்பான அந்த வெடிப்பு எப்படி வந்தது? அதுதான் அடுக்கடுத்து கேட்கிறாரு. இது மிக முக்கியமானது. பிரபஞ்சம் என்ற புரோட்டோனை போலவே யாருடைய அல்லது எதனுடைய உதவியுமின்றி தன்னெச்சையாக தோன்றிருக்க முடியும் என்பதையும், அதற்கு எத்தகைய ஆற்றம் தேவைப்பட்டிருக்காது என்பதையும் இயற்கை விதிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அத்தோடு பெருவெடிப்பு நிகழ எதுவும் காரணமாக இருந்திருக்க தேவையில்லை என்பதையும் அது தெளிவுபடுத்துகிறது. இந்த விளக்கம் ஐன்ஸ்டீன் கோட்பாடுகளையும் பிரபஞ்சத்தில் காலமும் வெளியும் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளன என்பதையும் குறித்து அவருடைய விவரிப்புகளையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. பெருவெடிப்பு நிகழ்ந்த அக்கணத்தில் காலத்திற்கு ஒரு அற்புதமான விஷயம் நிகழ்ந்தது. காலமே அப்போதுதான் தொடங்கியது அப்படி சொல்லி முடிச்சுட்டேன். கடைசியில பெருவெடிப்பு எப்படி உருவாச்சு அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிச்சு நெருங்கிட்டேன்னா நான் கடவுளை கண்டுபிடிச்சிருவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவும் தானா நடக்கல, எல்லாமே சயின்டிபிக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டு இயற்கையின் விதியோடு நடக்கிறது அப்படின்றாரு. இப்ப நம்ம கருத்து என்னன்னா, இப்ப இவர் சொன்ன கருத்துக்கு கீதையில இருக்கிற கருத்துக்கு என்ன சம்பந்தம்னா, வாயுக்களின் பல செயல்கள் முக்கியம், இதுக்கு அடுத்துதான் கடவுள். ஆனா நம்ம நேர கடவுள்கிட்ட போயிடுறோம். அவர் என்ன செய்ய முடியும்? நம்ம கரெக்டா இருந்தா கடவுளே உதவி செய்வாரு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பா சார். ரைட். அதுல வந்து நம்ம அவங்க சொன்ன கருத்துக்கு இல்லை, நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இப்போ நீங்க ஒரு செயல் எழுதுறீங்க, நீ ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம் எழுத போறது கடவுளே வந்து எல்லாமே செய்வாரு. நம்ம படிக்கணும், படிச்சு அதை முறையா இது பண்ணணும், அப்புறம் போய் எக்ஸாம் எழுதணும். அப்போ அதுக்கு டூல்ஸ் வேணும். அதுதான் அந்த அந்த மாதிரியான கைடு மெட்டீரியல்ஸ். அது மாதிரி என்ன வேணும்? வாய்க்குள்ளும் பல செயல்கள்னா, நீ நல்லா உடைய திடகாரத்தமாக இருக்கணும். அங்கே போயிட்டு உனக்கு மூச்சு திணறல் வந்துட்டாலோ இல்லை ஒழுங்காக நமக்கு ஒரு இது இல்லாமல் இருந்தாலும் அதுவும் சிக்கலாகி போயிரும்ல. அதெல்லாம் வாயு சேர்ந்து தானே உங்களுக்கு. கண்டிப்பாக சார். அதான் வாயுக்களின் பல செயல்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கூட இந்த எயின்ஸ்டீன் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல சார், அது எந்த அளவுக்கு பொருந்தது அப்படின்னா, எயின்ஸ்டீன் கடைசி வரைக்கும் வந்து இந்த கடவுளை வந்து பார்க்க, அதாவது அது இருக்காரான்னு அவர் எப்படின்னா, அணுக்களுக்குள்ள அது பிரிஞ்சுக்கிட்டே தான் போச்சே தவிர கடைசி வரைக்கும் அவரால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அவர் சாகும்போது கூட அவருக்கு பக்கத்தில் இந்த டைரியில் அதுதான் சார், அதனால கண்டுபிடிக்க முடியாமல் அப்படியே அது கண்டினியூஷன்லேயே இருக்கு அப்படின்னு வந்து அதுவும் ஒரு அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட இல்லை. இவரே ஏற்றுக்கிறார்ல. அதாவது ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரை பற்றி ஐன்ஸ்டீனை பற்றி சொல்லுவோம். ஐன்ஸ்டீன் வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டவர், ஆனால் இவர் ஏற்றுக்கொள்ளாதவர். இவர் ஏன் ஏற்றுக்கொள்ளாதவர்னா, இவர் தொடர்ந்து நான் வந்து என் முயற்சியில் நான் இருக்கிறேன், அந்த முயற்சி ஒரு நாள் எனக்கு வெற்றி பெறும் அப்படின்ற. இங்கே என்ன சொல்ல பாருங்க, பிரபஞ்சத்தின் தத்துவம் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றோ
அல்லது அறிவியல் விதிப்படி தீர்மானிக்கப்பட்ட ஒன்றோ என்றுதான் இக்கேள்வி இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது தான் உண்மை என்று நான் நம்புகிறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, அப்புறம் நீங்கள் விரும்பினால் அறிவியல் விதிகளை கடவுள் என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நேரில் சந்தித்து கேள்வி கேட்கக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட கடவுளாக அவை கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஆனாலும் அப்படி ஒரு கடவுள் இருக்கும் பட்சத்தில் 11 பரிமாணங்களில் பரிணாமத்திலும் மிக சிக்கலான எம் கோட்பாடு போன்ற எதையாவது அவர் யோசித்திருக்கிறார் என்ற கேள்வியைத்தான் நான் அவரிடம் கேட்பேன். கடவுளுக்கே கேள்வி கேட்கிறாரு. ஆனால் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். இது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து சொன்னேன், உலகத்திலே சிறந்த கண்டுபிடிப்பு மொழி மூலமாக தான் பேசினேன். ஆனால் எங்கள் தலைவர் ஒன்று சொல்லியிருப்பார், உலகத்திலேயே பெரிய சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னா கடவுள்னு சொல்லியிருப்பார். இது யாருக்காவது தெரியுமா? எழுச்சி தமிழ் இது மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். எழுச்சி தமிழ் நீங்கள் பார்க்குறது அரசியல்வாதியா, ஆனால் என்கிட்ட பேசுனதெல்லாம் அவர் ஒரு ஃபிலாசபராக பேசுவார். சில உள்ளரங்க மேடையிலையும் பேசியிருப்பார். உலகத்திலே சிறப்பான கண்டுபிடிப்புல இப்ப நீங்க சொன்ன மாதிரி எத்தனை கண்டுபிடிப்பு நான் சொன்னேன்? சிறந்தவைகள் 5 சொன்னமா? குண்டூசி சொன்னீங்க, குண்டூசி நெருப்பு, நம்ம 5 வச்சு நெருப்பு, குண்டூசி. ஏன்னா நெருப்பு இருந்தாதான் குண்டூசி நீ செய்ய முடியும். அதுக்கு அடுத்து என்ன சொன்னோம்? சக்கரம், அடுத்து மின்சாரம், அடுத்து மொழி. இது 5. எங்கள் தலைவர் வந்து இவர் கண்டுபிடிப்புல என்ன சொல்றாருன்னா, கடவுள் தான் மனிதன் கண்டுபிடிப்பிலே சிறந்த கண்டுபிடிப்புன்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னு பாரு. நீங்க இப்ப யோசிப்பீங்க, இப்போ மனிதனை வந்து ரொம்ப துன்பப்பட்டுறான், துயரப்பட்டுறான். அவன் போய் வந்து சொந்தக்காரன்ட்ட கூட சொல்ல முடியாது, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கூட சொல்ல முடியாது. ஆனால் அவன் சொல்லக்கூடிய ஒரு இடம் எந்த இடம்? கடவுள் தானே. ஸோ அது மனுஷங்களோட கண்டுபிடிப்பு. அவருடைய பார்வையில் கடவுள்கிட்ட போய் இணைந்துக்கிறான்ல, கடவுளை எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு அப்படின்றான்ல. யாராவது பிடிக்கலன்னா அவனை போய் கடவுள்கிட்ட போய் வையிறான்ல, கடவுளை அவனை காலி பண்ணி விடு அப்படின்றான்ல. அதனால எங்கள் தலைவர் சொல்றாரு, மனிதன் கண்டுபிடிப்பிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த கண்டுபிடிப்பு கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்று வந்து இந்த அமர்வில் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். அது நல்லா போச்சுன்னா இது புத்தகம் என்ன ஆழமான கேள்விலாம் இருக்குது. ஆழமான கேள்விகளும் அறிவார்ந்த பதில்கள்லயே ஒரு டைம் டிராவலை பத்தி இவரே போன ஒரு டைம் டிராவல். உண்மையாவே டைம் டிராவல். ஆமா சார், அதான் நான் உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு 100 புக்கம் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகம் ஏறக்குறைய வந்து எத்தனை இருக்குன்னா 223 பக்கத்தில் நம்ம ஏறக்குறைய முடிச்சிட்டோம். கடைசியாக முடிக்கும்போது அவர் புத்தரை பற்றி எழுதியிருக்கிறார். உண்மையிலே அதே நான் பிரபஞ்சமாக நான் பார்க்குறேன், எப்படி இவருக்கு வந்து இவ்வளவு நல்லா திங்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. புத்தரை வச்சு தான் அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து மாபெரும் கண்டுபிடிப்பு எங்கிருந்து வரும் என்பதோ அல்லது அதை யார் கண்டுபிடிப்பாள் என்பதோ நமக்கு ஒருபோதும் தெரியாது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் தம்மோடு கொண்டு இருக்கின்ற வியப்புணர்வு மற்றும் கிளர்ச்சி உணர்வை குறித்து பெரிய அளவில் பரப்புவதாகும். முடிந்த அளவு பெரும் எண்ணிக்கையிலான இளைய சமுதாய கூட்டத்தை அடைவதற்கான சுவாரஸ்யமான மற்றும் புதுமையான வழிகளை கண்டறிவதும் அது புதிய அயன்ஸ்களை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அதாவது என்ன சொல்ல பாருங்க, இளைஞர்கள் இதை கண்டுபிடிக்கணும். பல அயன்ஸ்கள் இருக்கலாம். ஏன்னா எதுவுமே வந்து ஒரு கிளர்ச்சினாலையும் ஒரு முயற்சினாலையும் அது உருவாகும். அதனால் நீங்கள் கீழே குனிந்து உங்கள் காலடிகளை பார்க்காதீர்கள். அவர் சொல்றாருங்க, நிமிர்ந்து வானத்தை உற்று நோக்குங்கள், அங்கு என்ன பார்க்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இப்பிரபஞ்சத்தை எது கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று மூக்கின் மேல் விரலை வைத்து வியப்படையுங்கள். எப்பொழுதும் ஆர்வ துடிப்போடு இருங்கள். வாழ்க்கை எவ்வளவு சிரமமானதாக தோன்றினாலும் உங்களால் ஏதோ ஒன்று செய்ய முடியும், அதில் வெற்றியும் அடைய முடியும். ஆனால் ஒருபொழுதும் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். உங்களுடைய கற்பனை குதிரையை தட்டிவிடுங்கள், வருங்காலத்தை வடிவமையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு எவ்வளவு சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஃபைன் சார். இப்போ இந்த விஷயங்கள் நீங்க இன்னைக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நிறைய விஷயங்கள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. முக்கியமா அந்த 5 கண்டுபிடிப்பை என்னோட சேர்ந்து நிறைய பேரும் வந்து இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஓ, இந்த 5 கண்டுபிடிப்பை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இந்த பிரபஞ்ச விதிகள் எப்படி நம்ம வந்து கடவுளை அடையலாம், அப்புறம் எயின்ஸ்டீனோட இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு புதுசு இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. உங்கள் நேரத்துக்கும் இந்த விரிவான இந்த அழகான ஒரு விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.